हरिः ओम् सहस्रे विष्णभास आकृणोमि तन्मे जुषस्व शिपिविष्टहाव्यम् वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः हरिः ओम् श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवस्यो मे सन्निधत्तां सदा कृति उपवीति नमोऽध्वपुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तम् शरणागतसार्थवाहमीहिडे विधया शेखरिणं पतिं यतीनां तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीशमत् सम्यङ्न्यायकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे तत्त्वेन यस्तिदचिरीश्वर तत्स्वभावभोगापवर्ग तदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नम् तस्मै नमो मुनिवराय पराशराय நாராயணனுடைய பெருமாள் சிவபதியினுடையதான ஆரம்பியத்தை எடுத்து சொல்லணுங்கிறதான ஒரு நோக்குல அவதரித்திருக்கக்கூடிய ஸ்ரீ விஷ்ணு புராண கிரந்தத்தினுடையதான முதல் அம்சம் முடிந்தது. இரண்டாவது அம்சம் ஆரம்பிக்கிறது. இந்த இரண்டாவது அம்சத்துல ஆரம்பிக்கிறச்சேயே ஜகத் சிருஷ்டிய பத்தி பேசுறதுக்கு தான் ஆரம்பிச்சது முதல் அத்தியாயம், முதல் அம்சம். அந்த அம்சத்துல பிரம்ம சிருஷ்டி ஆச்சு. முதல்ல லோகத்தை சொன்னா, பிரம்ம சிருஷ்டிய சொன்னா, பிரம்ம சிருஷ்டிக்கு அப்புறமா ருத்ர சிருஷ்டிய சொன்னா, பிரம்மாவினுடைய மானசிக குமாரால் சனத் சுஜாதாதிகளை சொன்னா, அதுக்கப்புறமா நவகுமாரர்களை அவர் பிருகு முதலியதானவர்களை உற்பத்தி பண்ணி லோகத்தினுடையதான சிருஷ்டிக்கா பண்ண சொன்னார்ன்னு சொன்னா, அவ மனுவினுடையதான பொண்ணுகள், அந்த மனுவினுடையதான பொண்ணுகளை தக்ஷாதிகள் எல்லாம் கல்யாணம் பண்ணி கொண்டாள். தர்மாதிகள் ஒரு 11 பொண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டாள். அந்த வம்சமானது வந்ததுன்னு சொல்லி அதுல மனுவுக்கு பிரியவிரதன் உத்தானபாதன்னு 2 குழந்தைகளை சொல்லி, உத்தானபாதனினுடையதான பிள்ளை துருவன்கிறத சொல்லி, அதுக்கு மேல இப்போ அந்த பிரியவிரதன் முதலியவர்களினுடையதான வம்சத்தை பற்றி சொல்றதுக்காக ஆரம்பிக்க போறார். அப்போ அந்த வம்ச விருத்தி ஆகிறது. அந்த வம்சத்துல ரிஷபதேவர்னு சொல்ல போறார். அதுக்கு மேல பரதர்னு சொல்லி அந்த அவர் தான் ஜடபரதர் அப்படின்னு சொல்ல போறாள். அந்த சரித்திரத்தெல்லாம் இங்க சொல்ல போறாள். இந்த 2வது அத்தியாயத்துல இந்த மைத்ரேயருக்கு உபதேச பரமாக நமக்கு விசிஷ்டாத்வைத்தத்துக்கு அத்வைத்தம் கூடும். ஆனா வெறும் அத்வைத்தம் இல்லாம விசிஷ்டமான ஒரு அத்வைத்தம் அப்படிங்கிறத நாம எடுத்துப்போம். அந்த விஷயத்துல ஜடபரதருடையதான உபாக்கியானத்தோட கூட இந்த 2வது அம்சம் முடியறது. அதுல ஒரு 15-16 அத்தியாயங்கள் இருக்கு 2வது அம்சத்துல. பெருமாளினுடைய அனுகிரகத்துல இது மேல போகணும். பூமியினுடையதான ஸ்திதிகளை எல்லாம் பற்றி கூட சொல்ல போறாள் இந்த அத்தியாயத்துல. அந்த கிரக மண்டலங்கள் எல்லாம் எப்படி இருக்கு, சிம்சுமாரம்ங்கிறத பத்தி, பூமியினுடையதான இந்த ஜாகிரபி பத்தி. இவ்வளவு நாள ராஜாக்களை பத்தி ஹிஸ்டரிய சொல்லிட்டு இருந்தார். இப்ப கொஞ்சம் போற ஜாகிரபிய சொல்ல போறார் இந்த 2வது அம்சத்துல. ஜாகிரபியை சொல்லி மறுபடியும் ராஜாக்களினுடையதான சரித்திரத்தை பத்தி தான் சொல்ல போறார். அதுல ஜடபரதனுடையதான உபாக்கியானம் முதலியதெல்லாம் வரப்போறது. எல்லாம் பெருமாள் அனுகிரகத்துல அதை அவனேதான் ஆரம்பித்திருக்கான். அவனேதான் முதல் அம்சத்தையும், பெரிய அம்சம் அது, அதை ஏதோ ஒரு பெருமாள் அனுகிரகத்துல அவனேதான் நடத்தி கொடுத்தான். அந்த பெருமாள் நிச்சயமா 2வது அம்சத்தையும் முடித்து கொடுப்பான். கிரமேண 3, 4, 5 முதலியவற்றை எல்லாமே எடுத்து கொடுத்து கடைசியில மட்டும் கொடுப்பான்ங்கிறது நம்மளுக்கு இருக்கு. அவனுடையதான அனுகிரகத்தினால ஆச்சாரியர்களினுடையதான ஸ்மரணபூர்வகமாய் திதீய அம்சம், 2வது அம்சம் பிரதமாத்தியாய
முதல் அத்தியாயம் மைத்ரேயர் கேட்கிறார். மைத்ரேயா பகவன் சம்யகாக்ஷ்யாதம் மமைததகிலம் त्वया ஜகத சர்க சம்பந்தி யத் ப்ருஷ்டோசி குரோ மயா. யோயமம்சோ ஜகத் சிருஷ்டி சம்பந்தோ கதிதஸ்வயா தத்ராஹம் ஸ்ரோதுமிச்சாமி பூயோபி முனி சத்தமா. பிரியவ்ரதோத்தான பாதௌ சுதௌ ஸ்வயம் துவஸ்யயௌ தயோருத்தான பாதஸ்ய த்ருவः புத்ரஸ்வயோதிதாः. பிரியவ்ரதஸ்ய நைவோக்தா பவதா த்விஜசந்ததிः தாமஹம் ஸ்ரோதுமிச்சாமி பிரசன்னோ வக்துமர்ஹசி. பகவன் ஆரம்பிக்கிறது இந்த அத்தியாயமே. அவர் கேட்கிறார், பகவன் சம்யகாக்ஷ்யாதம், இவ்வளவு தூரம் நீர் சொன்னீரே அது எல்லாமே ரொம்ப ரொம்ப நன்னா சொல்லப்பட்டது. அதாவது சின்னவர், அதாவது சிஷ்யத்வாத்து, அந்த மாதிரி சிஷ்யனா இருக்கிற கூடிய காரணத்தினால அவரை இவர் பாராட்டுவதற்கெல்லாம் தகாது. ஆனாலும் ரொம்ப தெளிவா அடியேனுக்கு கூட புரிகிற மாதிரி, அடியேன் வந்த மத்தி அடியேனுக்கே கூட புரிகிற மாதிரி தேவரை சாதித்திருக்கிறீர்னு சொன்னா ஒரு ஆச்சாரியனுக்கு திருப்தியா தான் இருக்கும். அவர் என்ன பண்ணியிருக்கார், தன்னைதான் நாம நீச்சமா சொல்லிட்டு இருக்கார். ஆச்சாரியனை நேரடியா பாராட்டுறதுக்கு நமக்கு ஏது வயசு. ஆனால் அடியேன் ஒண்ணுமில்லாதவன், சிறிய ஞானத்தன், ஆனா அடியேனுக்கே கூட புரிகிற மாதிரி தெளிவா தேவரீர் சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா அது அவருக்கு பெருமையை தான் அது சேர்க்கிறதுங்கிற காரணத்தினால இவர் காண்பிக்கிறார். பகவன் சம்யகாக்ஷ்யாதம் மமே ததகிலம் त्वया மம இதம் அகிலம் त्वया சம்யகாக்ஷ்யாதம். இதையெல்லாம் தேவரி நன்னாக காண்பித்திருத்தீர். ஜகத சர்க சம்பந்தி யத் ப்ருஷ்டோசி குரோ மயா. ஜகத் சம்பந்தமாக, ஜகத் சர்க்க சம்பந்தமாக தேவரீர் அடியேனாலே கேட்கப்பட்டீர். அதுக்காக தேவரீர் சாதித்தீர். அது எல்லா விதமானதான சிருஷ்டியையும், பிரம்ம சிருஷ்டி, ருத்ர சிருஷ்டி, மனு சிருஷ்டி, இந்திராதிகள், எல்லா தேவர்கள், அசுரர்கள், தனு முதலியதான தானவர்கள், இன்னும் ராஜாக்கள், சுவயம்புவ மனு, மனுவினுடையதான 2 குமாரர்கள், மனுவினுடையதான குமாரத்தி குலம், அவளை யார் கல்யாணம் பண்ணிண்டாள், அவளுக்கு எத்தனை புத்திரர்கள், இந்த திதிகள்ல சொல்லப்படக்கூடியதான பௌர்ணமியினுடையதான சினீவாதி முதலியதானது, அமாவாசையினுடைய குஹு முதலியது, இது எல்லாமே கூட தேவரீர் அத்தியுதமாக லோகத்துல என்னென்னது எப்படி எப்படி எல்லாம் சிருஷ்டியாக்கப்பட்டிருக்கிறது. அதுல பிராட்டியினுடையதான சிருஷ்டி, அவளுடையதான பெருமை, பெருமாளினுடைய விபாவம், அஸ்திரபூஷணாத்தியாயம், இது பரியந்தம் தேவரீர் சொன்னீர். இதெல்லாம் ஜெகத் சர்ஜன விஷயத்தை பத்தி அடியேன் கேட்கணும்னு ஆன பொழுது கேட்ட பொழுது தேவரீர் சாதித்தது. இப்போ எந்த விஷயம் அடியேன் கேட்டேனோ, எத்ருஷ்டோசி குரோ மயா ஜெகத் சர்க சம்பந்தி, ஜகத்தினுடைய சிருஷ்டி சம்பந்தமா என்ன நான் கேட்டேனோ அதெல்லாம் தேவரீர் அடியேனுக்கு நன்னா ஸ்பஷ்டமா சாதித்தது. யோயம் அம்சோ ஜகத் சிருஷ்டி சம்பந்தோ கதிதஸ்வயா. இப்ப ஜகத் சிருஷ்டி சம்பந்தமான எந்த பகுதி, இன்னும் முழுக்க ஜெகத் சிருஷ்டியை பத்தி சொல்லி முடித்து விடவில்லை. அதனால ஒரு பகுதி சாதித்தீர். எந்த ஒரு சொல்லப்பட்டதான அம்சம், சொல்லப்பட்டதான பகுதி உண்டோன்னு சாதித்தார். அதனால யோயம் அம்சஹான்னே சொல்லிட்டார் அவரே. எந்த அம்சம் சொல்லப்பட்டதோ, அதனால இதுக்கு பிரிவுகளே அம்சம்னு வந்துருக்கு. யோயம் அம்சோ ஜெகத் சிருஷ்டி சம்பந்தோ கதிதஸ்வயா. ஜெகத் சிருஷ்டி சம்பந்தமானதான என்ன விஷயமானதெல்லாம், எந்த தொடர்புள்ள விஷயங்கள் எல்லாம் இந்த முதல் பகுதியில தேவரீரால இதுவரைக்கும் காட்டப்பட்டதோ, தத்ராஹம் ஸ்ரோதுமிச்சாமி பூயோபி முனி சத்தமா. இதற்கு மேலேயும் கூட உங்களிடத்திலே கேட்க விரும்புகின்றேன். என்ன? பிரியவ்ரதோத்தான பாதௌ சுதௌ ஸ்வயம் புவஸ்யயௌ தயோருத்தான பாதஸ்ய த்ருவ புத்ரஸ்வயோதிதாஹ. மனுவினுடையதான, அதுலயும் ஸ்வயம்புவ மனுவினுடையதான புத்திரர்களாக எந்த 2 பேர் உம்மாலே காட்டப்பட்டார்களோ, பிரியவ்ரதன் உத்தான பாதன் என்ன, அந்த உத்தான பாதனினுடையதான வம்சத்தை பற்றி உம்மாலே சொல்லப்பட்டது. ஏன்னா அவனுடையதான பிள்ளை துருவன், துருவனுடைய பிள்ளை அப்படிங்கிறத சொல்லி பிருச்சு அப்படிங்கிறதான ராஜா,
வேணன் அப்படிங்கிறவனை சொல்லி அவர்களினுடையதான வம்சம் வந்தது. பிராச்சீன பர்கிகள் அப்படிங்கிறவாளை சொல்லி பிரச்சேதஸ்கள்ங்கிறத சொல்லி அந்த இடத்துலதான் மிருகண்டு இது மாரிஷாங்கிறவளினுடையதான பொண்ண நீங்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதான கண்டு மகர்ஷியினுடையதான சரித்திரத்தை சொல்லி இப்படி எல்லாம் தேவரீர் காண்பித்தது. அது எல்லாம் துருவனினுடையதான வம்சமாக, துருவனே உத்தான பாதியினுடையதான வம்சம். அப்போ அந்த உத்தான பாதி சுவாயம்புவ மனுவினுடையதான ஒரு குமாரன். அவளுக்கு இன்னொரு குமாராள் இருக்காளே, தயோர் உத்தான பாதஸ்ய துருவ புத்திரஸ்வயோதிதாக பிரியவிரதஸ்ய நைவோக்தா பவதா த்விஜசந்ததிஹி. பிரியவிரதனுடையதான வம்சம் இந்த லோகத்துல ரொம்ப பிரசித்தமானதான வம்சம். அந்த வம்சத்தை பற்றி தேவரீர் சொல்லவில்லையே அப்படின்றார். இந்த லோகத்துல ரொம்ப பிரசித்தமானது இப்ப நடுவில் அடியேன் சொன்ன வாக்கியம் அது. அவர் அதை சொல்லல. அது ஏன் அதை சொன்னேங்கிறது பின்னாடி தெரிய வரும். அதனால பிரியவிரதஸ்ய நைவோக்தா பவதா த்விஜசந்ததிஹி தாமஹம் ஸ்ரோதுமிச்சாமி பிரசன்னோ வக்துமர்ஹசி. அதனால அந்த வம்சத்தை பத்தி அடியனுக்கு கேட்டுக்கொள்ள வேண்டும்ங்கிறதாக ஆசையா இருக்கு. தேவரீர் அதை சாதிக்க வேணும்னு பிரார்த்திக்கிறார். பிரியவிரதனுடையதான வம்சத்தினுடையதான சரித்திரத்தை, வம்சானுவ சரித்திரத்தை சொல்லணும்னு கேட்கிறார். இதுதான் 2வது அத்தியாயத்துக்கான அடி. ஸ்ரீ பராசராஹா பிரியவிரதனுடையதான வம்சத்தை பத்தி சொல்றார். ஸ்ரீ பராசராஹா கர்தமஸ்யாத்மஜாம் கன்யாம் உபயேமே பிரியவிரதாஹ சம்ராட் குக்ஷிஷ்ட தத்கன்யே தசபுத்ராஸ்ததா பரே. அந்த பிரியவிரதன் கர்தம பிரஜாபதினு ஒருத்தரை நாம பார்த்தோம். அந்த கர்தம பிரஜாபதிக்கு பொண்ணா இருந்தவள் அந்த கர்தம பிரஜாபதி அவருடையதான பொண்ண கல்யாணம் பண்ணிண்டான் அப்படிங்கிறது. அதாவது கர்தமர் புலகர் க்ஷமா அப்படிங்கிறவளா, புலகர் மகர்ஷி, அதாவது பிரம்மா உற்பத்தி பண்ணதுல புலகர், அந்த புலகர் க்ஷமாங்கிறதான அந்த 24 பொண்ணுல 13 பொண்ண தர்மன் கல்யாணம் பண்ணிட்டான். மற்றவாளை எல்லாம் இவா கல்யாணம் பண்ணிண்டாள். சிவன் சத்திய கல்யாணம் பண்ணிட்டான் அப்படிங்கிறதாக சொல்லி இன்னும் 9 பொண்ணுகளை 9 பேருக்கு கொடுத்தாள் அப்படிங்கிறத சொல்ற பொழுது அந்த நவ பிரஜாபதிகளுக்கும் கொடுத்தார் அப்படிங்கிறதுல க்ஷமாங்கிறதான பொண்ண புலகர் கல்யாணம் பண்ணிட்டார். அந்த புலகரினுடையதான பிள்ளைதான் கர்தமர். அந்த கர்தமரினுடையதான வம்சத்துல வந்திருக்கக்கூடிய கர்தமருடைய பொண்ணை இவன் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படிங்கிறது. அப்போ புலகர் க்ஷமா தம்பதிக்கு கர்தமர், அந்த கர்தமருடையதான பொண்ணு கர்தமஸ்யாத்மஜாம் கன்யாம், கர்தமரினுடையதான பொண்ணாகிறதான ஆத்மஜாம் கன்யாம் உபயேமே பிரியம்பதாக பிரியவிரதாக. அந்த பிரியவிரதன் கல்யாணம் பண்ணிட்டான். அவனுக்கு 2 பொண்ணு பிறந்தாள். சம்ராட் குக்ஷிஷ்ட தத்கன்யே. இதெல்லாம் லிங்க வித்தியாசங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. சம்ராட்டுன்னு ஒரு பொண்ணுக்கு பெயரான், குக்ஷின்னு ஒரு பொண்ணுக்கு பெயரான். இதே பெயர்ல பிள்ளைகளும் இருக்கா. அதனால சம்ராட் குக்ஷிஷ்ட தத்கன்யே தசபுத்ரா ததா பரே. அவனுக்கு 2 கன்யாக்கள். கன்யா கன்யே என்ன பெயரு? குக்ஷிஷ்ட சம்ராட்ச. சம்ராட் குக்ஷிஷ்ட தத்கன்யே தசபுத்ரா ததா பரே. அதை தவிர 10 பிள்ளைகள் இருந்தால் இந்த பிரியவிரதனுக்கு அப்படின்னு. அவ எல்லாருமே எப்படிப்பட்டவாள்? மகாபிராஜ்ஞாஹ மகாபிரஜ்ஞா மகாவீர்யா விநீதா தைதா பிரியவிரத சுதாஹ்யாதாஸ்தேஷாம் நாமானி மே ஸ்ரு. எல்லாருமே ரொம்ப குணவான்களாக, மகாபிரஜ்ஞாஹ நல்ல அறிவுசாலிகளாகவும், மகாவீர்யாக அத்தியந்த வீரியசாலிகளாகவும், வினீதாக வினய சம்பத்துடையவர்களாகவும், பிதுர்தைதாக அப்பாவுக்கு ரொம்பவும் வேண்டியவர்களாகவும். சம்ஸ்கிருதத்துல பிதா அப்படின்னு சொன்னா சில இடங்கள்ல எல்லாம் இதுக்கே குறிக்கும். அதாவது தம்பதிகள் பித்ரு மாத்ரு 2 பேரையுமே குறிக்கும். பித்ருன்னு அப்பாதான் அப்படிங்கிறது இல்ல. மாதாச்ச பிதாச்ச பிதரவ்
அப்படின்னு டூயல் சொல்லுவோம். அதனால தயிதாஹா பிதுஹு, இந்த இடத்துல பித்துஹுன்னு ஏகவச்சனம் இருக்கு, வெறுமாடியன் சொன்ன இங்க ஏகவச்சனம் இருக்கு, பித்துஹுன்னு பித்ரோஹோன்னு இருந்தா அம்மாவுக்குன்னு சொல்லலாம். இங்க பித்துர் தயிதாஹா, அப்பாவினிடத்துல ரொம்பவும் அன்பு பாராட்டுபவர்களாக அந்த பிரியவிரத சுத்தர்கள் இருந்தார்கள். பிரியவிரத சுதாஹா க்ஷாதாஹா, அவன் ரொம்பவும் க்ஷாதிமான்கள், ரொம்பவும் கீர்த்தி சம்பன்னர்களா இருந்தாள். தேஷாம் நாமானி மே ஸ்ருணு, அவ பேரை சொல்றேன் கேட்டுக்கோள். 10 பிள்ளைகள் பேரை சொல்றார். 2 பொண்ணு சம்ராட் குக்ஷின்னு, அதை தவிர 10 பிள்ளைகள். யார் யார்? ஆக்னி திரஷ்டாக்னி பாகுஷ்ச வபுஷ்மான் த்யுதிமாம்ஸ்ததா மேதா மேதா சிச்சிர் பவ்யாஹ சவனः புத்ர ஏவ ச ஜோதிஷ்மான் தசமஸ்தேஷாம் சத்யநாமா சுதோ பவத் பிரியவ்ரதஸ்ய புத்ராஸ்தே பிரக்ஷாதாஹ பலவீர்யதாஹ, பலத்தினாலேயும் வீரியத்தினாலேயும் ரொம்பவும் இது புகழ் பெற்றவர்களால இவனுக்கு 10 குமாராள் இருந்தாள். யார் யார்? பிரியவிரதனினுடைய 10 குமாராள். எல்லாரும் பெயரோட கொடுக்கிறார். ஆக்னித்ரன், இந்த ஆக்னித்ரங்கிறவன்லாம் பிரசித்தமான ராஜா. அதுக்கப்புறமா அப்படியே அந்த வம்சம் வட்டத்தெல்லாம் வளர்றது. ஆக்னித்ரச்ச அக்னிபாகுஷ்ச, அக்னிபாகு 2வது பிள்ளை. 3வது பிள்ளை வபுஷ்மான், 4வது பிள்ளை தியுதிமான் ததா, நல்ல தியுதிமான். மேதாஹ 5, மேதாதிச்சி 6, பவ்யாஹ 7, சவனாஹ 8. 9வது பிள்ளைக்கு புத்திரன்னே பேர் வச்சான். எத்தனை குழந்தை பிறக்கணும்னு எதிர்பார்க்கலையோ, அதனால அதுக்கு புத்திரனுக்கு புத்திரன்னே பேர் வச்சான். அப்படின்னா என்ன வச்சுக்கணும்? பிள்ளைன்னா இதுதான் பிள்ளை, மற்றதெல்லாம் தென்னம்பிள்ளை கீரி பிள்ளைன்னு சொல்லுவா பாருங்க. அந்த மாதிரி ரொம்ப இது நல்ல குணவத்தான பிள்ளையா இருக்குங்கிறதுனால அதுக்கு புத்திரன்னே பேர் வச்சிருக்கானோ என்னவோ. புத்திரையே வச்ச ஜோதிஷ்மான் தசமஸ்தேஷாம், அவள்ல 10வது பேர்ல 10வதா இருந்திருக்கக்கூடியவன் ஜோதிஷ்மான். அவனுக்கு விசேஷம் காண்பிக்கிறார். விசேஷனம் அவன் எப்படி இருந்தான்னு, சத்யநாமாக சுதோ பவத், பொருத்தவாத பெயர்க்குடையவனாய். சத்யநாமா, ஜோதிஷ்மான் அப்படின்னா ஜோதிஷை கொண்டவன், தேஜஸை கொண்டவன் தான் அவன். அப்படியே இருக்கான், அவ்வளவு தேஜஸ்யா நல்ல ருச்சிமானா பளிச்சுன்னு இருந்திருக்கான், தேஜோவானா இருந்திருக்கான். அப்படி சத்தியமான பெயரை கொண்டிருக்கக்கூடிய ஜோதிஷ்மான் அந்த 10வது பிள்ளைன்னு சொன்னதனால 9வது பிள்ளை புத்திரன்னு தெரியாது. ஒரு பிள்ளைக்கு யாதம் சவனஹா அப்படின்னு பேர் வச்சிருக்கார். பவ்யஹான்னா சிறந்தது, மங்களமானதுன்னு அர்த்தம். இப்படி எல்லாம் அவனுக்கு 10 பிள்ளைகள் இருந்தாள். யார் யார்? ஆக்னித்ரச் அக்னிபாகுஷ்ச வபுஷ்மான் த்யுதிமாம்ஸ்ததா மேதா மேதாதிச்சிர் பவ்ய சவனः புத்ர ஏவ ச ஜோதிஷ்மான் என்று 10 பிள்ளைகள் இருந்தார்கள். தசமஸ்தேஷாம் சத்யநாமா சுதோ பவத் பிரியவ்ரதஸ்ய புத்ராஸ்தே பிரக்ஷாதாஹ பலவீர்யதாஹ, தங்களுடைய பலத்தினாலேயும் வீரியத்தினாலேயும் ரொம்பவுமே பிரக்ஷாதர்களா இருந்ததான இந்த 10 குமாரால் இருந்தார்கள். ஆனா இந்த 10 பேர்ல 3 புத்திரர்களுக்கு ரொம்பவும் ஞானம் கைவர பெற்றவர்களா இருந்தாளா. மேதாக்னிபாகு புத்திராஸ்து, மேதா அப்படின்னு ஒரு பிள்ளைய சொன்னோம். மேதா அக்னிபாகு அப்படின்னு 2வது பிள்ளை பேர் சொன்னோம். 9வது பிள்ளை புத்திரன்னு சொன்னோம். இந்த 3 பேரும் மேதா அக்னிபாகு புத்திரன் அப்படிங்கிறதான இந்த 3 பேரும் மேதா அக்னிபாகு புத்திராஸ்து திரையோ யோக பராயணாக, யோகத்திலேயே ஒன்றியவர்களாய் ஜாதிஸ்மராக மகாபாகாக, ஜாதிஸ்மராக தங்களினுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய வாசனா விசேஷத்தினால தங்களினுடைய ஜாதியினுடைய தன்மைகளை நன்றாய் அறிந்தவர்களாய், அவள்லாம் தான் கத்திரியன் எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரியான ஜாதி கிருத்தமானதான செயல்பாடுகளை எல்லாம் பண்ணி கொண்டிருப்பவர்களாய், மறக்காமல் எண்ணிக்கொண்டிருப்பவர்களாய் அடுத்த ஜென்மத்திலேயும் கூட மகாபாகாக மிக சிறந்த மனசு உடையவர்கள். இப்படி ஜாதிஸ்மரா மகாபாகாக
நராஜ்யாய மனோதூஹு. அவள் தங்களுக்கு ராஜ்யத்தை அனுபவிக்கணுங்கிறதான விஷயத்துல அவளுக்கு புத்தியை கொடுக்கவில்லை. அவ 10 பேர்ல 3 பேரும் மேதா, அக்னிபாகு, புத்திரன் அப்படிங்கிறதான இந்த 3 பிள்ளைகளும் தங்களினுடைய பூர்வ ஜென்மாந்தரத்தினுடைய வாசனா விசேஷத்தினாலே போல அவர்கள் ஜாதிஸ்மரர்களாய் தங்களினுடைய ராஜ்யத்திலே அபிப்பிராயம் அற்று இருந்தார்கள். 10 குமாராள்ல 3 குமாராள் ராஜ்யம் வேண்டாம்னு சொல்லிட்டா. மிச்சம் 7 குமாராள் தான் இருக்கா. நிர்மமா சர்வகாலம் து சமஸ்தார்த்தேஷு வைமுனே சக்ருப்ரியாம் யதா நியாயம் அபலாகாங்ஷிணோ ஹிதே. அவ நிர்மமாக குழந்தைகள் எல்லாரும் நிர்மமாக சர்வகாலம் து சமஸ்தார்த்தேஷு வைமுனே. சர்வகாலம் சமஸ்தார்த்தேஷு வைமுனே. எல்லா காலத்திலேயும் எல்லா விஷயங்களை குறித்திலேயும் மனசை செலுத்தியவர்களாய் தேஷு வைமுனே சக்ருக்ரியாம் யதா நியாயம். தங்களினுடையதான கிரியாக்களை எல்லாம் நியாயானுசாரமாய் செய்தார்கள். ஏன்டான்னார், பற்று இல்லாமல் அவ காரியத்தை எப்படி பண்ண முடியறதுன்னார். ஏதாவது பலத்துல ரோக்கி இருந்தாதானே. எதற்காக இந்த கிருத்தியங்கள் எல்லாம் பண்றீர்கள், இந்த மாதிரி ஹோமம் ஜபம் தப்பம் இதெல்லாம் பண்றீங்களே, அது எதற்காக அப்படின்னார். அதெல்லாம் கர்த்தவியமித்தியேவ, நமக்கு விகிதமா இருக்கு, அதனால பண்றோம். இதுக்கு என்ன பலன் வரும் அப்படின்னு யோசிச்சுட்டு பண்ணவில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்காளா அந்த 3 குமாராள். நிர்மமா சர்வகாலம் து சமஸ்தார்த்தேஷு வைமுனே சக்ருக்ரியாம் யதா நியாயம் அபலாகாங்ஷிணோ ஹிதே. அப்படி சங்கம் இல்லாமல் நிசங்கமாய் எல்லா காரியங்களையும் எந்த விதமான பல அபிசந்தியும் இல்லாமல் அவர்கள் பல காரியங்களை பண்ணினார்கள். அப்போ பிரியவ்ரதோ ததௌ தேஷாம் சப்தானாம் முனிசத்தமா சப்தத்வீபானி மைத்ரேய விபஜ்ய சுமஹாத்மனாம். மிச்சமிருக்கக்கூடியதான நல்ல பாகுசாலிகளான நல்ல பக்திசாலிகளான எம்பெருமான் விஷயத்திலேயே பக்தியை செலுத்தக்கூடியவர்களான பிரியம்பதா பிரியம்பதோ ததௌ தேஷாம் சப்தானாம் முனி சத்தமா. அந்த 7 பேருக்கும் பிரியவிரதன் தன்னுடைய ராஜ்யத்தை கொடுத்தான். என்னத்தை கொடுத்தான்? சப்தத்வீபானி மைத்ரேய விபஜ்ய சுமஹாத்மனாம். இந்த 7 தீபங்களையும் பிரித்து அவளுக்கு கொடுத்தான் அப்படின்னு சொன்னார். இப்ப 7 தீபங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி சொல்ல போறார். நாம கான்டினென்ட் அப்படிங்கிறதான அர்த்தத்துல கூட தீபம்னா சொல்றாலும் 7 தீபங்கள் 7 கான்டினென்ட் அப்படின்னு அந்த அர்த்தத்துல சொல்லல. தன்னுடைய தேசத்தை 7ஆக பிரித்து கொடுத்தான். எப்படி? இப்போ மிச்சம் 7 குமாராள் சொல்றார். சப்தத்வீபானி மைத்ரேய விபஜ்ய சுமஹாத்மனாம் ஜம்பூ த்வீபம் மகாபாக சோக்னித்ராய ததௌ பிதா. அவன் அப்பாவான அவன் அக்னித்ரங்கிறதான தன்னுடைய பிள்ளைக்கு அந்த ஜம்பூ த்வீபத்தை கொடுத்தான். ஜம்பூ த்வீபத்தை அப்பாவான பிரியவிரதன் அந்த முதல் பிள்ளை, ஏதாவது இந்த மிச்சம் இருக்கிற 7 பேர்ல முதல்ல ஆக்னித்ரனுக்கு கொடுத்தான். அக்னித்ரன் ஆக்னித்ரன் 2 சொல்ற வழக்கம். ஜம்பூ த்வீபம் மகாபாக சோக்னித்ராய, இங்க அக்னித்ரன் அப்படின்னு இருக்கு. ஆனா அங்க அந்த 10 பிள்ளைகளினுடைய பெயரை சொல்றதுக்கு பராசரருடைய வாக்குல வந்த பொழுது முதல்ல ஆக்னித்ரஹா அப்படின்னு தான் வந்தது. அதனால அக்னித்ரேவ ஆக்னித்ரஹா அப்படின்னு சொல்லலாம். அதனால அந்த அக்னித்ரனாகிற அல்லது ஆக்னித்ரனாகிறதான அந்த 7 பிள்ளைகள்ல முதல் பிள்ளைக்கு 10 பேர்லயும் கூட அவன் தான் முதல்ல காண்பிக்கிறாள்.
ஜம்பூ தீபத்தை கொடுத்தான் அப்பாவான பிரியவிரதன். மேதாதிசே ததா பிராதாத் லக்ஷத்வீபம் ததா பரம். லக்ஷத்வீபம்ங்கிறதான இரண்டாவது தீபத்தை மேதாதிசிக்கு கொடுத்தான். வரிசையாலாம் இல்ல, ஆனா அந்த 10 பேர்ல முதல்ல ஜம்பு தீபத்தை ஆக்னிதனுக்கு கொடுத்துட்டு இரண்டாவதாக மேதாதிசிக்கு லக்ஷத்வீபம் அப்படிங்கிறது. லட்சம்னு ஒரு மரம், லட்சம் மரங்கள் நிறைந்து இருக்கக்கூடியதா இருக்கணும். ஜம்பு தீபம்னா ஜம்பு மரங்கள் நிறைந்து இருக்கக்கூடியது. ஜம்புனாக்க நம்ம இந்த மரம், நாவல் மரம். அப்புறமா ஷால்மலேஜ வபுஷ்பந்தம் நரேந்திரம் அபிஷிக்தவான். ஷால்மல விருட்சம், ஷால்மல விருட்சம், ஷால்மலி அப்படின்னா இங்கிலீஷ்ல அது ஒரு வகையான சீட் காட்டன் ட்ரீ அப்படிங்கிறது. அது இந்த இதெல்லாம் பாருங்க, அதுவும் இந்த காலத்துல நிறைய குடும்பத்தை நம்ம இந்த பருத்தி, அதுல ஒரு மாதிரியான மெல்லித நூல் வரக்கூடியதான பருத்திக்கு ஷால்மலி விருட்சம் நல்லா ஒசரமா வளருமா. அந்த ஷால்மலி விருட்சத்தை கொண்டு நிறைய இருக்கக்கூடியதான தீபத்தை வபுஷ்மானுக்கு கொடுத்தான் தன்னுடைய பிள்ளைக்கு. ஆக 3 ஆச்சு. ஜாம்பூ தீபம் ஷால்மலேஜ வபுஷ்பந்தம் நரேந்திரம் அபிஷிக்தவான். ஷால்மலி தீபத்துல தன்னுடைய பிள்ளையாகிற வபுஷ்மானை அந்த ராஜாவாக்கினான். ஜோதிஷ்மந்தம் குஷத்வீபே ராஜானம். தன்னுடைய இன்னொரு பிள்ளை, கடைசி பிள்ளையா படிக்கப்பட்டவன் அந்த ஜோதிஷ்மான். அவனுக்குதான் சத்தியவாக், சத்திய நாமா அப்படின்னு போடப்பட்டது. அப்படி மகா தேஜஸ்வியான அந்த ஜோதிஷ்மானுக்கு குஷத்வீபம், குஷத்வீபம்னா நிறைய நாணல் புதர்கள், கர்ப்ப புதல்கள், கர்ப்பங்கள் எல்லாம் வளைந்திருக்கக்கூடிய குஷத்வீபே ராஜானம் கிருதவான் பிரபு. द्युतिमन्तं च राजानं क्रौञ्च द्वीपे समाश्रिताः. क्रौञ्च द्वीपத்துல द्युतिमन्तं च राजानं क्रौञ्च द्वीपे समादिशत्. அது क्रौञ्च द्वीपத்துல இவனை சமாதிஷத் கட்டளையிட்டான். क्रौञ्च द्वीपம்ங்கிறதான இடத்துல द्युतिमाனுக்கு கொடுத்தான். शाकद्वीपेश्वरं चापि. சாகத்வீபம், நிறைய சாகத்வீபம்னா நிறைய இதெல்லாம் காய்கறிகள் எல்லாம் விளையக்கூடியது. அந்த சாகத்வீபத்தை பவ்யம் சக்கரே பிரியவிரதாக, அவனை ராஜாவாக இந்த பிரியவதனாகிற அப்பா பண்ணான். சாகத்வீபேஸ்வரம் சாபி பவ்யம் சக்கரேன ராஜிதாக. அப்படி அவனை சாகத்வீபனாக தலைவனாக ஆக்கினான். அவனால வினயவான், அதனால பவ்யம் சொன்னதை கேட்கக்கூடிய அந்த பையனுக்கு சாகத்வீபத்தை கொடுத்தான். புஷ்கராதிபதி சக்கரே சவனம் சாபி சப்ரபூ. தன்னுடைய பிள்ளையில சவனன் இருக்கக்கூடியவன புஷ்கர தேசத்துக்கு அதிபதி ஆக்கினான். புஷ்கராதிபதி சக்கரே சவனம் சாபி சப்ரபூ. ஜம்பூ த்வீபேஸ்வரோ யஸ்து ஆக்னீத்ரோ முனிசத்தமா. ஆக்னீத்ரன் அந்த ஜம்பூ தீபத்தினுடைய தலைவனாக ஆக்கப்பட்டவன். அவனை ஜம்பூ த்வீபேஸ்வரோ யஸ்து ஆக்னேயோ முனிசத்தமம், அந்த ஆக்னீத்ரனுக்கு அதை கொடுத்தான். யார் அந்த ஜம்பூ தீபேஸ்வரனான ஆக்னீத்ரன் உண்டோ கசிய புத்திரிக்கோ அவனுடைய வம்சம் மேல சொல்ல போறார். அதாவது மனு, அதாவது பிரம்மா, மனுவினுடையதான பிள்ளைகள். அந்த மனுவினுடைய பிள்ளைகள் பிரியவர்த்தன், உத்தானபாதன். அதுல உத்தானபாதனுடைய வம்சத்தை சொல்லியாச்சு. பிரியம்பதனுடைய வம்சம், அந்த பிரியம்பதனுக்கு ஒரு பிள்ளையும் கடைசியில அவன் ராஜ்யத்தை பிரித்து கொடுத்தான் எல்லாருக்கும். அப்படி கொடுக்கிற பொழுது ஜம்பூ தீபத்தை ஆக்னீத்ரனுக்கு கொடுத்தான். அந்த ஆக்னீத்ரனுக்கு இருந்த பிள்ளைகள்லாம் யாருன்னு சொல்ற. அதாவது ஆக்னீத்ர குமாரால இந்த இடத்துல டைரக்டா நம்மளுக்கு என்னத்துக்கு வேண்டும் அப்படின்னா, அவ டைரக்டா நம்மளுக்கு வேண்டாங்கிறதுனாலதான் என்ன பண்ணிருக்காருன்னா,
அந்த ஆக்னீந்திரனுடைய கையில இருந்துதான் ஆக்னீந்திரனுடைய கையில இருந்ததான அந்த ராஜ்யம், அதாவது அவனிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடியதான ராஜ்யம், அதற்கு ராஜாவா இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஆக்னீந்திரன், அவனுக்கு பிரஜாபதி சமாஹ புத்திராஹ பபு, அவனுக்கு பிரஜாபதிக்கு நிகரான தன்மை கொண்டதான பிள்ளைகள் தோன்றினார்கள். பிரஜாபதி சமாஹ, பிரஜாபதி பிரம்மாவுக்கு நிகரானதான பிள்ளைகள் தோன்றினார்கள். தஸ்ய புத்திரா பபூஸ்தே பிரஜாபதி சமா நவ, அப்படி அவனுக்கு 9 குமாரர்கள் பிறந்தார்கள். இந்த அவனுக்கு அப்படின்னு சொல்லட்டு ஆக்னீந்திரனுக்கு சொல்ற. ரம்யோ ஹிரண்யவான் பிருஷ்டாஹ பிருஷ்டஸ்ச கர்தமः திராட்சஸ குருர்பத்ராஸ்ரயேவ ச கேதுகாலஸ்ததான்யேதானி கேதுமாலஸ்ததைவான்யः சாதுசேஷ்டோ பவன் நிருபாः. அவனுடைய பிள்ளைகள் 9 பேர் இருந்தார்கள். அதுல யார் யாரு? நாபீஹி முதல் பிள்ளை, கிம் புருஷஸ்தைவ ஹரிங்கிறது 3வது பிள்ளை, ஆவருத்தங்கிறது 4வது பிள்ளை, ரம்யா 5, இரண்யதான் ரம்யோ ஹிரண்யவான் அவன் ஒரு பிள்ளை, ஷஷ்டாஹ குருர் பத்ராஸ்வயேவ குரு பத்ராஸ்வன் அப்படின்னு 9 பிள்ளைகள் அந்த ஆக்னீந்திரனுக்கு இருந்தார்கள். ரம்யோ ஹிரண்யவான் இல்ல, ரம்யோ ஹிரண்வான் ஷஷ்டஸ்ச குருர் பத்ராஸ்வயேவ ச. ரம்யோ ஹிரண்யவான் ஷஷ்டஸ்ச தானே இருக்கு, ஷஷ்டஸ்ச பிள்ளை. இப்போ அவனுக்கு தன்னுடைய பூர்வ ஜன்மார்ஜிதமானதான புண்ணியமோ பாப்பமோ அது நேரம் நடக்கக்கூடியவற்றை எல்லாம் உணரக்கூடிய அளவுக்கு அவனுக்கு ஞானம் இருக்குது. இப்ப அவனுடைய 9 பிள்ளைகள் அவ லிஸ்ட சொல்லியாச்சு. இப்ப என்ன பண்றா அப்படின்னு சொல்லும் பொழுது கேத்து ஒவ்வொருத்தரா சொல்றார். முதல்ல 9 ஸ்லோகம் எடுத்து கேத்து மால ததேவான்யா சௌபத்ராது ஜம்பூத்வீப விபாகாம்ச்ச தேஷாம் விப்ர நிஷாமய. ஜம்பூத்வீபத்தினுடையதான விபாகங்கள், ஜம்பூத்வீபத்தினுடையதான பிரிவுகள், அதையும் நான் சொல்றேன், கேட்டுக்கொள்ற. பித்ரா தத்தம் ஹிமாஹ்வம் வருஷம் நாபேஸ்து தட்சிணம். அந்த 9 அவனுக்கு 9 குமாரர்கள் இருந்தான்னு சொன்னோம். இவன் தன்னுடையதான ஒரு தேசத்தை 9ஆ பிரிக்கிறான். அந்த ஆக்னீந்திரன், அந்த ஆக்னீந்திரன் தன்னுடைய 9 பிள்ளைகளுக்கும் 9ஆக பிரிக்கப்பட்ட ராஜ்யம் ஆக்னீந்திரன் இருந்திருக்கக்கூடியது ஜம்பூ தீபம். அந்த ஜம்பூ தீபத்தை 9ஆக பிரித்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறானா. என்னென்ன? ஜம்பூ விபாகம் ஜம்பூ தீபத்தினுடைய பிரிவு என்ன காண்பிக்கிறார். ஹேமகூட்டம் ததா வருஷம் ததௌ கிம் புருஷாய சாஹா. தெரியல. ஓகே, ஜம்பூ ஹேமகூட்டம் ததா இப்போ ஜம்பூ தீபம் அப்படிங்கிறத முதல் பிள்ளையான ஜம்பூத்வீப விபாகாம்ச்ச தேஷாம் தத்ரவ நிஷாமய, அந்த 9 பிள்ளைகளினுடைய பெயரையும் நான் சொல்றேன், கேட்டுக்கோள்னு சொல்றார். பித்ரா தத்தம் ஹிமாஹ்வம் வருஷம் நாபேஸ்து தட்சிணம். பிதர்களால கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியதான நாபேஷ்ட தட்சிணம் அல்லது நாபேஷ்ட ஊர்துவம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இல்ல பித்ரா தத்தம் ஹிமாஹ்வம் வருஷம் நாபேஸ்து தட்சிணம். தட்சிணம்ங்கிறதா எடுத்துக்கணும், இது 2வது செய்தி. அதனால ஜம்பூ ஸ்வீபத்தினுடையதான பகுதிகள்
அதுல ஒவ்வொரு பகுதியையும் ஒவ்வொருத்தருக்கு கொடுத்தான். அதுல பித்ராதத்தம் ஹிமாஸ்வம் து வருஷம் நாபேஸ்து தக்ஷிணம், அந்த அப்பாவினாலே கொடுக்கப்பட்டதான இந்த ராஜ்யத்தை, அது எப்படி இருக்கு, ஹிமாஸ்வம் ஹிமபாகம் அப்படின்னு பெயர் பெற்றிருக்கக்கூடியதான அந்த பகுதியை ஹிமாஸ்வம் து வருஷம், அந்த வருஷத்தை, வருஷம்னா ஒரு வருஷம் இல்லை, அந்த வருஷம்னா ஒரு பர்டிகுலர் ஏரியா அப்படிங்கிறது, அதுக்கு ஒரு வருஷம்னு சொல்றோம். நமக்கு இப்ப ஸ்ட்ரீட்னு சொல்றோம், அதுக்கப்புறமா கவுன்சிலர்னு சொல்றோம். அந்த மாதிரி இருந்து பொறுத்த மேலே போற மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடியதான தன்னுடையதான ஜம்பூ தீபத்தை மேலும் சமபங்காகப்பட்டு கொண்டு பித்ராதத்தம் ஹிமாஹ்வம் து வருஷம், அவனால கொடுக்கப்பட்டது அப்பாவுக்கு, அப்பாவினாலே கொடுக்கப்பட்டது பிள்ளைக்கு, வருஷம் நாபேஸ்து தக்ஷிணம், தன்னுடைய நாபைக்கு கீழே இருக்கக்கூடியதான எல்லா தேசங்களையும் அவனுக்கு கொடுத்தான். எழுதி ஜெயிச்சாச்சு. நாபேஸ்து தக்ஷிணம், தட்சிண பாகத்தை நாபிக்கு கொடுத்தான். ஹேமகூட்டம் ததா வருஷம் ததௌ கிம் புருஷாய சஹ திருத்தீயம் நைஷதம் வருஷம் ஹரிவர்ஷாய தத்தவான். ஹேமகூட்டம்ங்கிறத அந்த கிம்புருஷனுக்கு கொடுத்தான். அதனாலதான் இன்னைக்கும் நாங்க கிம்புருஷன்களுக்கு சொல்லப்படக்கூடிய, கிம்புருஷன்னா என்ன சொன்னா கிம் புருஷாகான்னு சந்தேகத்தை ஏற்படுத்துவான். மனுஷன மாதிரியே இருக்கும். அதனால மனுஷனா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியதான இந்த கிம்புருஷன்களை படைத்தான். கிம்புருஷாய சஹ ததௌ ஹேமகூட்டம், ஹேமகூட்டம் தங்கமயமான உச்சி, தங்கமயமான உச்சியை கொண்டிருக்கக்கூடியதான ரெண்டு குடமோ என்னவோ இப்படி சொல்றோம் பாருங்க, அது எல்லாவற்றையும் ஹேமகூட்டம் ததா வருஷம் ததௌ கிம் புருஷாய சஹ, கிம் புருஷா, புருஷ கிம் புருஷந்தானா அப்படிங்கிறதான சந்தேகம் வரும். திருத்தீயம் நைஷதம் வருஷம் ஹரிவர்ஷாய தத்தவான். நைஷதம் அப்படிங்கிறதாக ஒரு வருஷத்தை, ஒரு பகுதியை பிரித்துக் கொண்டு அத ஹவீர் வருஷன் அப்படிங்கிற ஹரிவர்ஷனுக்கு கொடுத்தான். சரியாவே இங்க பிரிண்டே ஆச்சு. திருத்தீயம் நைஷதம் வருஷம் ஹரிவர்ஷாய தத்தவான். அடுத்தது இலாவிருதாய பிரததௌ மேருர்யத்ர து மத்யமஹ. அடுத்தது இலாவிரதன். இலாவிருத்தன், இலான்னா பூமிக்கு பெயர், விருத்தன்னா சூழப்பட்டதுன்னு அர்த்தம். இலாவிருத்தன்னா பூமியால் சூழப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இலாவிருத்தங்கிறதான பகுதியை மேருவுக்கு கொடுத்தான். அவன் மேருவுக்கு அவனுடைய இன்னொரு பிள்ளை. நீலாஞ்சலா ஸ்ரீதம் வருஷம் ரம்யாய பிரததௌ உக்திதா. ரம்யாஸ்வன், நீலாச்சலம் அப்படிங்கிறத ரம்யன்கிறதான ஒரு ராஜாவுக்கு கொடுத்தான். இந்த நீலாச்சலம்ங்கிறது தான் நீலாச்சல நிவாசாய ருக்மிணி பிராணநாத அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்துல அந்த பூரி கஷேத்திரத்துக்கு நீலாச்சலம் அப்படின்னு பெயர். பூரிக்காரால் எல்லாரும் பக்தி மிக்காள், எல்லா சம்ஸ்கிருதம் எவ்வளவு வாச்சவாடா இருந்தாலும் அவ அந்த ஜெய் போலோ ஜெகநாத்க்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவ ஆரம்பிப்பா. அதுக்கும் அதை சொல்றதும் இதே மாதிரி தான் சொல்லுவா. ஆனா அவளுடைய பக்தி பாவங்கள் எல்லாம் நம்மளுடைய பக்தி பாவம் வேற மாதிரி, அவளுடைய பக்தி வேற மாதிரி. அந்த மாதிரி அவ அந்த நீலா அப்படின்னு இருக்கிறது, அந்த பகுதிகளை எல்லாம் ரம்யனுக்கு கொடுத்தான். ஸ்வேதம் யதுத்தரம் தஸ்மாத் பித்ரா தத்தம் ஹிரண்வதே. நீலாச்சலாசிரிதம் வருஷம். ஸ்வேதம் யதுத்தரம் நீலாச்சலாசிரிதம் வருஷம் ரம்யாய பிரததௌ பிதா. ஸ்வேதம் யதுத்தரம் தஸ்மாத் பித்ரா தத்தம் ஹிரண்வதே. இரண்வான்கிறதான பிள்ளைக்கு தன்னுடைய அப்பாவினுடையதான பிள்ளையால இது ஸ்வேதம் யது உத்தரம்.
மேல இருக்கக்கூடிய ஸ்வேத வருஷம் அப்படிங்கிறத எதுத்தரம் தஸ்மாத் பித்ரா தத்தம் ஹிரண்வதே, அது வந்து அப்பாவினாலே ஹிரண்வானுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ எல்லா குமாராள் பெயரையும் சொல்லியாச்சு. எதுத்தரம் ஸ்ருண்வதா வருஷம் தத் குருதே ததௌ மேரோ பூர்வேண யத் வருஷம் பத்ராஸ்வாய பிரதாதவான். எதுத்தரம் ஸ்ருங்கவதோ வருஷம், ஸ்ருங்கங்களை அந்த காலத்துல மலைகளுக்கு ரக்கைகள்லாம் கூட உண்டாம். அதையெல்லாம் இந்திரன் அடிச்சான் அப்படிங்கிற காரணத்தினால கையில எப்பொழுதுமே வஜ்ரபாகுவா இருப்பான். அப்படிங்கிறதுனால அந்த வஜ்ரபாகு அவனுக்கு எப்படி அவ்வளவு உபகாரமா இருக்கு வஜ்ரத்துவம் அப்படின்னா அது ததீதியினுடையதான முதுகெலும்பு தான். அப்படிங்கிற காரணத்தினால அந்த சுருவம் முதலியதெல்லாம் யாகத்துக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்றோமோ அந்த மாதிரி வேற என்னென்ன விதமானதான தேச பிராந்தங்கள் உண்டோ அது எல்லாவற்றையும் ஸ்வேத பர்வதம் அப்படிங்கிறதாக ஆக்கி அவனுக்கு கொடுத்தான். ஸ்வேத பர்வதம் அப்படிங்கிறது திருவெள்ளரை அப்படிங்கிறார். இந்த இதுக்கு போற வழியில பந்தவாசி போற வழியில தென்னாங்கூர் இப்ப பிரசித்தமா இருக்கு, நிறைய பேர் போயிட்டு வந்துருவீங்க. அந்த தென்னாங்கூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடியதான ஒரு இடத்துக்கு வெண்குன்றம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு இப்பயும். அதுவும் ஸ்வேதாச்சலம் அப்படிங்கிறது. நாம கூட என்னென்ன விதமானதான குட்டி குட்டி ஊரா இருந்தா கூட அந்த இடத்துல இருக்கக்கூடியதான அந்த ஊருக்கு சம்ஸ்கிருதத்துல எனக்கு வந்து திரு நின்ற ஊர் அப்படிங்கிறோம். என்னை பெற்ற தாயார் பக்தவத்சல பெருமாள், அதுக்கு திரு நின்ற ஊர். பிராட்டி வந்து தங்கின ஊர், பிராட்டி வந்து அந்த ஊர்ல வாசம் பண்ணணும்னு இருந்தாள். பின்ன அதனால அதுக்கு ஸ்ரீ சீதாபுரம், லக்ஷ்மி நின்ற இடம் அப்படிங்கிறது. இப்படி நீலாச்சல பர்வத்தத்தினுடையதான பகுதிகளை எல்லாம் ரம்யனுக்கும், அதற்கு மேல வெளுப்பா இருக்கக்கூடியது வெண்குன்ற பகுதிகள், அது எல்லாத்தையும் இரண்வானுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ ஜம்பூ தீபத்துல இருக்கக்கூடிய 9 பிரிச்சு கொடுத்தான். அதெல்லாம் என்னென்ன? ஹிமாஹ்வம், ஹிமாலயம், அது வந்து ஒண்ணு. அடுத்தது ஹேமகூட்டம், அடுத்தது நைஷதம், அடுத்தது இலாவிருத்தம், அடுத்தது நீலாச்சலாசிரியம். இதெல்லாம் நீலாச்சல மலை பக்கத்துல இருக்கக்கூடியதுன்னு நாம அந்த ஜியோகிராபிக்கல் ஏரியாவை சொல்றோம். ஸ்வேதம் எதுத்தரம் தஸ்மாத், அந்த அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஸ்வேதம் அப்படிங்கிறத ஹிரண்வானுக்கு கொடுத்தான். எதுத்தரம் ஸ்ருங்கவதோ வருஷம், அதுக்கு மேல இருக்கக்கூடியது சிங்கவானுடைய வருஷம். சிங்கவான் அவனுடைய பிள்ளை ஒருத்தன். எதுத்தரம் ஸ்ருங்கவதோ வருஷம் தத்புரவேததௌ, எந்த அளவுக்கு அவளுக்கு கொடுத்தானோ அதே அளவுக்கு எதுத்தரம், அது என்னது? அது எதுத்தரம் ஸ்ருங்கவதோ வருஷம் தத்புரவே தத்புரவேததௌ, புருஷத்துல இருக்கக்கூடியவாளுக்கு கடைசியில இருக்கக்கூடிய சிருங்க கொம்புகளோடு கூடிய, கொம்புகள்னா அந்த மாடுகோ முதலே என்ன கையில கொம்பு இருக்கோ அந்த கொம்புல நிறைய அந்த இதெல்லாம் கூட கட்டி வச்சிருப்பா. அதனால கொம்ப கொண்டு இருக்கக்கூடியதுங்கிறது அவளினுடைய ஓப்புலன்ஸ், அவளினுடைய ரிச்னஸ், அவளினுடைய அந்த வளமைய சொல்றது. எதுத்தரம் ஸ்ருங்கவதோ வருஷம் தத்புரவேதௌ, குருவுக்கு அதை கொடுத்தான். ததௌ மேரோ பூர்வேண யத் வருஷம் பத்ராஸ்வாய பிரதத்தவான், மேருக்கு வடக்கு பக்கத்துல இருக்கக்கூடியதான எல்லாவற்றையும் பத்ராஸ்வாய பிரதத்தவான், பத்ராஸ்வனுக்கு கொடுத்தான். கந்தமாதன வருஷம் து கேதுமாலாய தத்தவான், கந்தமாதன பர்வத்தை கேதுமாலன்கள பிள்ளைக்கு கொடுத்தான். இப்போ 9 பிள்ளைகளுக்கு 9 ராஜ்யத்தை கொடுத்தாச்சு. என்னென்னங்கிறது கீழே பாஷா தெரியும். ஹேமகூட்டம் 9 வருஷம் முதல்ல லிஸ்ட் போட்டிருக்காரு. அந்த லிஸ்டுக்கு அப்புறமா அந்த ராஜாக்களுக்கு என்னென்ன கிடைச்சதுங்கிறது காண்பிக்கிறார்.
केतुमालस्तथैवासि अन्यो केतुमालस्तथैवान्यः साधुवे चेष्टो भवन् नृपः जम्बुग्रीव विपादीनाम् ஜம்புத்வீப விபாகாம்ச்ச ஜம்பு தீபத்தினுடைய பிரிவுகள் அந்த 9 பேருக்கு கொடுக்குறா. பித்ராகதாம் ஹிமாஸ்வம் ஹேமகூட்டம் நைஷதம் இலாவர்த்தம், இலாவர்த்தம்னு நாம் சொல்லுவோம் தமிழ்ல, நீலாச்சலாஸ்ரிதம் ஸ்வேதம், அப்புறமா எதுத்தரம் அதுக்கு மேல இருக்கக்கூடியது குருக்களினுடைய வருஷம், வருஷம்னா மலைகள் இருக்கக்கூடியதான இடம். மேரோ பூர்வேணயத்வனம், அதற்கு இது மாதிரி தேசத்தை பிரித்து கொடுத்து மேரோ பூர்வேண, மேருவுக்கு வடக்கு பக்கத்துல இருக்கக்கூடியதான கந்தமாதன வருஷம் கேதுமாலாய தத்தவான் இத்யேதானி ததௌ தேப்யः புத்ரேப்யः ச நரேஸ்வராः சர்வேஷ்வேதேஷு தாம் புத்ரான் அபிஷிச்ய ச பூமிகாः. அப்படி எல்லா பிள்ளைகளையும் அவ ராஜ்ய பாகத்திலே அமர்த்தி விட்டு ஒரு வாட்டி எல்லாரையும் பார்த்தானாம். இந்த ஆக்னீத்ரன், இவன் ஆக்னீத்ரனுடைய பிள்ளைகள் வந்து ஆக்னீத்ரன் தான் இந்த 9 பிள்ளைகளுக்கு கொடுத்தான். கொடுத்து விட்டு அவன் என்ன பண்ணான்னார், கந்தமாதன வருஷம் கேதுமாலாய தத்தவான், கேதுமானுக்கு கந்தமாதன வருஷத்தை கொடுத்தான். இப்படி எல்லாருக்கும் கொடுத்து விட்டு இத்யேதானி ததௌ தேப்ய புத்ரேப்ய ச நரேஸ்வராः வருஷே ஸ்வேதேஷ். இது பிரிண்ட் பண்ணி, இது ஜெராக்ஸ் எடுத்துக்கிறதுனால முதல் எழுத்தெல்லாம் தெரியவே மாட்டேங்குது. வருஷே ஸ்வேதேஷு தான் புத்ரான் அபிஷிச்ய ச பூமிபாः சாலக்கிராமம் மகாபுண்ணியம் மைத்ரேய தபசே யயௌ. இப்படி எல்லா பகுதிகளிலும் தன்னுடையதான குழந்தைகளை உட்கார வைத்து விட்டு அவர்களை அபிஷிச்சிய, அவளுக்கு அபிஷேகமும் பண்ணிவிட்டு பட்டாபிஷேகமும் பண்ணிவிட்டு சால கிராமம் மகா புண்ணியம் கஷேத்திரம், சால கிராமம்ங்கிறதான ரொம்ப புண்ணியகரமான இடத்துக்கு போய் சேர்ந்தான் ஆக்னீத்ரன் அப்படிங்கிறது. சால கிராமம் மகா புண்ணியம் கஷேத்ராய மகதே கஷேத்ராய சாலகிராமம் மகா புண்ணியம் மைத்ரேய தபசே யயௌ. அப்படிங்கிறதான அந்த இடத்திற்கு ஹே மைத்ரேயா தபஸுக்காக போனான். அவன் இதுக்கு போயிட்டான், சால கிராமத்துக்கு பெருமாளை கொண்டாடுறதுக்காக போயிட்டான். யானி கிம்புருஷாதீனி. இப்போ இந்த 9ல கிம்புருஷம் முதலியதானதுல இருந்து ஆரம்பிச்சு கிம்ஸ்துப்னம் விலாவிருத்தம் லட்சம் எல்லாம் சொல்லியிருக்கார். அதுல யானி கிம்புருஷாதீனி வருஷான் கிம்புருஷாதீனி வருஷாண்யஷ்டௌ மகாமுனே தேஷாம் ஸ்வாபாவிகி சித்திஹி சுகப்ராயாஹ்யயத்னதாः விபர்யயோ நதேஷ்வஸ்தி ஜராம் பயம் ந தர்ம தர்மௌ நதேஷ்வாஸ்தாம் நோத்தமாதம மத்தியமாக. இப்படி அங்க அந்த கிம்புருஷாதி வருஷங்கள்ல, அதாவது கிம்புருஷாதிகளான 8 வருஷங்கள்ல, அது தவிர இருக்கக்கூடியதான பாரத வருஷம்னு நாம் சொல்லக்கூடியது வரப்போம். அதனால ஏதானி வருஷானி விபர்யயோ நதேஷ்வஸ்தி ஜராமத்யுஜயம் பயம் தர்மா தர்மௌ நதேஷ்வாஸ்தாம். அந்த 8 க்ஷேத்திரங்களிலேயும் இது அதர்மம் இது தர்மம் அப்படின்னு எடுத்து சொல்றவாள் கிடையாது. தர்மா தர்மௌ நதேஷ்வாஸ்தாம் நோத்தமாதம மத்தியமாக ந உத்தம அதம மத்தியமாக. உத்தமமானது அதமமானது நீச்சமானதுங்கிறதெல்லாம் இல்லாம அந்த 8 இதுலயும் கீழே சொல்லப்பட்ட வஸ்துக்கள் எல்லாம் எப்பொழுதுமே நிரம்பி இருக்கின்றது. நோத்தமா தம மத்தியமாக, மக்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. நதேஷ்வஸ்தி
நதே ஸ்வஸ்தி யுகாவஸ்தா க்ஷேத்ரேஷ்வஷ்டசு சர்வதா. இந்த அஷ்ட க்ஷேத்திரங்கள்லையும் கிம்புஷாதிகள்ல இருந்து ஆரம்பிச்சு படிக்கப்பட்டிருக்கக்கூடியதான இந்த அஷ்ட வருஷங்கள்லையும் நதேஷ்வஷ்டேஷு நதேஷ்வஸ்தி யுகாவஸ்தா, அங்க நாம் சொல்லக்கூடியதான கிருபத்ரேதாதி சங்கீதமானதான யுகங்கள்லாம் கிடையாது. அதனால நதேஷ்வஸ்தி யுகாவஸ்தா க்ஷேத்ரேஷ்வஷ்டசு பர்வசு, க்ஷேத்திர அந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் எந்த இடத்துலயும் இந்த குறைகள் எல்லாம் கிடையாது. இதெல்லாம் இந்த குறைகள் எல்லாம் இருக்கவே இல்லை அப்படின்னு சொல்றான். எந்த காரணத்தினால இல்லை அப்படின்னா, இது எல்லாமே ஆக்னீத்ரனினுடைய வம்சத்துல பரம பவித்திரமானதாக வந்து இருக்கக்கூடியது, பவித்திரமானவாளுக்கு போய் சேர்றது அப்படிங்கிற காரணத்தினால. அதாவது இந்த இந்த குணங்களாலே பூச்சியனாக இருக்கக்கூடியதான தன்மை, அதனால ஏற்பட்டிருக்கக்கூடியதான புண்ணிய விசேஷங்கள், இதனால ஏற்பட்ட தாரதமியம், இதெல்லாம் மற்ற இடங்களுக்கு உண்மையை தவிர இந்த கிம்புருஷாதி பர்வத்தம்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் கிம்புருஷாதிகளானதான அந்த புத்திராளுக்கு அந்த பர்வத்தம் சார்ந்ததான இடங்களை அவன் கொடுத்தானே, அதுல சுகமாகவே காரிய சித்திகள் சுவாபாவிகி சித்தி சுகப்பிராயத்னதாக, எந்த விதமான யத்தனமுமே இல்லாம சுகமாகவே அவளுக்கு அந்த காரியத்தினுடைய பலன் கிடைக்குமா, அந்த பின்புருஷாதிகளான அந்த இடத்துல இருக்கிறவாளுக்கு வருஷங்கள். வருஷேஷு தான் புத்திரான் அபிஷிக்ய சபூதிதாக, அந்தந்த வருஷங்கள்ல அந்த ராஜாவை தன்னுடைய திருக்கைக்கு அபிஷேகம் பண்ணி சாலக்கிராமத்துக்கு இவன் போய் அந்த பெரும் தபசுல ஈடுபட்டான். ஆனா இங்க இருக்கக்கூடியதான ராஜாக்கள் இந்த பசங்க 8 வருஷங்களை கழித்துதான் அப்போ அவளுக்கு சுவாபாவிகமான சித்தி வந்துதான். சுவாபாவிகேஷாம் சித்தி சுகப்பிராயத்னதாக, எல்லா காரியங்களும் ரொம்ப சுலபமா நடக்கும். வெட்டிண்டு வா அப்படின்னா கட்டிண்டு வரக்கூடியது அப்படின்னுவா. அந்த மாதிரி எல்லாமே அவளுக்கு சுகப்பிராயமா காம, அதனாலேயே இல்லையான தானமா இருக்குமோ அப்படி சுவாபாவிகி சித்தி சுகப்பிராயா பிரயத்னதாக விபல்யோ நதேஷ்வஸ்தி ஜரா மிருத்யு பயம் நச்ச. அவளுக்கு தலைமொழிகளிலே விகாரம் கிடையாது, அவளுக்கு எந்த விதமான விபத்தேகமும் கிடையாது, ஜரா மிருத்யு பயம் கிடையாது. தலைமுடி நரைச்சு போயிடுது, ஜரா நரைச்சு போன காரணத்தினால மிருத்யு இதெல்லாம் கிடையாது அந்த அந்த வருஷத்துல. தர்மா தர்மௌ நதேஷ்வாஸ்தாம் நோத்தமா தம மத்தியமாக, இவன் வேண்டியவன் வேண்டாதவன் தாழ்ந்தவன் சிறந்தவன் உயர்ந்தவன் தன்மைகள் எல்லாம் கிடையாது. நதே விபர்யோ நதேஷ்வஸ்தி ஜரா மிருத்யு பயம் நச்ச. தர்மா தர்மௌ நதேஷ்வாஸ்தாம் நோத்தமா தம மத்தியமாக, உத்தமன் மத்தியமன் அதமன் அப்படிங்கிறதான தன்மைகளோ தர்மம் அதர்மம்ங்கிறதெல்லாம் கிடையாது. அதனாலதான் மற்ற 14 லோகங்களையும் விட்டு புண்ணியத்திற்கு புகழ் இது என படிந்தான். ஏன்னா அங்கெல்லாம் தர்மங்கள் கிடையாது, அங்கெல்லாம் விகாரமே கிடையாது, உத்தமா தம மத்தியம விவகாரம் கிடையாது, பேத வியவஸ்தா கிடையாது. அந்த காரணத்தினால அந்த 14 லோகத்தையும் விட்டு இந்த இடத்துக்கு பிரம்மா வந்தான்னு ஹத்திகிரி மகாத்மியத்துல பெருமாள் சுவாமி தேசிகன் ஆனந்தத்தையே காண்பிக்கிறார். தர்மா தர்மோனதேஷ்வாஸ்தாம் நோத்தமா தம மத்தியமாக நதேஷ்வஸ்தி யுகாவஸ்தா. அந்த அந்த கிம்புஷாதிகள்லாம் இந்த யுகம் அப்படிங்கிறதான அவஸ்தையே கிடையாது, இந்த மாதிரியான பிரிப்பே கிடையாது. யுகாவஸ்தா க்ஷேத்ரேஷ்வஷ்டசு சர்வதா, இந்த 8 க்ஷேத்திரங்கள்லேக்கு யுகாவஸ்தாவோ தர்மா தர்மங்களோ உயர்ந்தவன் தாழ்ந்தவன்கிறதான தன்மைகளோ
இது எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடியது. அந்த மாதிரி ஒரு 8 வருஷம் இருந்துதான் ஹிமாஸ்வயம் துவை வருஷம் நாபேதாசி மகாத்மனாக. ஆனால் அந்த ஹிமாஸ்வயம்ங்கிறதான இடத்த மாத்திரம் நாபிக்கு கொடுத்தான் அப்படின்னு பார்த்தோம் இப்போ. அதனால ஹிமாஸ்வயம் துவை வருஷம் நாபேராசீன் மகாத்மனாக அப்படி நாபீடமிருந்து நாபேராசீத் மகாத்மனாக நாபியாகிறதான மகாத்மாவுக்கு கொடுக்கப்பட்டது. நாபேராசீன் மகாத்மனாக தஸ்ய ரிஷபோ பவத் புத்ரோ மேருதேவ்யாம் மகாத்யுதி. அந்த ஹிமாஸ்வயம் வருஷம் நாபேராசித் அந்த நாபிக்கு ரிஷபோ பவத் புத்ரா தஸ்ய ரிஷபோ அபவத் புத்ரா. அந்த நாபிக்கு ரிஷபம் மேருதேவ்யாம் அந்த நாபி மேரு தேவிய கல்யாணம் பண்ணிட்டு அவள் மூலமாய் ரிஷபங்கிறதான புத்திரன் இவர்தான் ரிஷபதேவர் அப்படின்னு பாகவதாதிகள் எல்லாம் சொல்லுவது. பாகவதம் பகவதா இதம் பெருமாளினுடைய விபூதியை சொல்றதுக்காக வந்தது. ஆனால் அங்க இருக்கக்கூடியதான ராஜாக்கள் எல்லாருமே அங்கன்னா புராணங்கள்லயே அந்த அதுல இருக்கக்கூடியதான ராஜாக்கள் எல்லாருமே எம்பெருமானுடையதான விபவம், அது எந்த விதமான குறைவும் இல்லையாது. அதனால பரம பாகவதாளுடையதான சரித்திரத்தையும் சொல்லணுங்கிறதுனால அதுக்கு பாகவதம்ங்கிறதான பெயரும் இல்லையா. அந்த மாதிரி இந்த நாபியனுடையதான பிள்ளை நாபிக்கு மேருவோட கல்யாணம் ஆச்சு. அவள் மூலமாய் பெற்றெடுத்தான் ரிஷபங்கிற குமாரன். ரிஷபோ பவத்ரோ மேருதேவ்யாம் மகாத்யுதி. ரிஷபன் ஒரு பிள்ளைய பெற்றான். நாபி ஆக்னிதரன். நாபிக்கு மனைவி அந்த மேரு. அந்த மேரு நாபியினுடைய குமாரன் இப்போ ரிஷபன் அப்படிங்கிறவன். இந்த ரிஷபன் அப்படிங்கிறவன ரிஷபன் சொல்ல மாட்டோம், ரிஷபதேவஹா அப்படின்னு சொல்லுவோம். ரிஷபதேவன் அப்படின்னா என்ன அப்படின்னா அவர் யாரு? ரிஷபதேவ சரித்திரம் பாகவதத்துல ரொம்ப பிரசித்தமானதா இருக்கு. அவர் உபதேசங்கள்லாம் பண்றார். இங்க கூட உபதேசம் வரப்போறது. அந்த தஸ்ய ரிஷபோ பவத் புத்ரோ மேருதேவ்யாம் மகாத்யுதி ரிஷபாத் பரதோ ஜக்ஞே. ரிஷபனிடம் இருந்து பரதங்கிறதான குமாரன் வந்தான். ரிஷபாத் பரதோ ஜக்ஞே. இந்த ரிஷபதேவனுடைய குமாரன் தான் பரதன். அவனதான் ஜடபரதன் அப்படின்னு சொல்ல போறாள். இது இந்த அம்சத்துல பின்னாடி அந்த ரிஷபதேவன் பண்ணக்கூடியதான உபதேசம் அவனு 100 குமாராள் அப்படிங்கறத சொல்லி இந்த ரிஷபதேவன் சொல்லக்கூடியதான உபதேசம் நிறைய இதுலயே பின்னாடி வரப்போகுது. அதுல அவர் திகம்பரரா இருந்தார் அப்படிங்கிறத சொல்லி அவரைதான் ஜைனர்கள் எல்லாம் தங்களினுடைய தீர்த்தங்கரால ரிஷபதேவர்னு சொல்றாள். அதனால அவன் நக்னனா வேற இருந்தான்னு இதுலயே இருக்கு. நக்னன்னா இது இல்லாத வஸ்திரம் இல்லாதவன் அப்படின்னு. அப்படி அவ ஜைனாள்லாம் இவங்க ரிஷபதேவர் அவளுக்கு 24 தீர்த்தங்கரால ரிஷபதேவர் அப்படிங்கிறவர் ஒருத்தர் உண்டு. அது அந்த ரிஷபதேவன் தான். அதாவது பிரம்மா, மனு, அவளுடைய பிள்ளை பிரியவிரதன், பிரியவிரதனுடைய பிள்ளை ஆக்னீந்திரன், ஆக்னீந்திரனுடைய பிள்ளை நாபி, நாபியினுடையதான பிள்ளை ரிஷபதேவன், ரிஷபதேவனுடைய பிள்ளை ஜடபரதன் அப்படிங்கிறதா இந்த வம்சம். எல்லாருமே அப்படி ரொம்பவும் கீர்த்திமானா இருக்கிறதுக்கான காரணம் பெருமாளினுடையதான பிள்ளை பிரம்மா அப்படிங்கிற அவ்வளவு பக்கத்துல பெருமாளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியவாள் அப்படிங்கிறது. அதனால தஸ்ய ரிஷபோ பவத் புத்ரஹ மேருதேவ்யாம் மகாத்யுதி. மேருவிடத்திலே அந்த மகாத்யுதியான நாபி ரிஷபதேவனை பெற்றான். ரிஷபாத் பரதோ ஜக்ஞே. ரிஷபரிடமிருந்து பரதன் பிறந்தான். ஜேஷ்ட புத்திரசதஸ்யதா. 100 குமாராள்ல
முதல் குமாரன் பரதன். கிருத்வா ராஜ்யம் ஸ்வதர்மேண ததேஷ்வா விவிதான் மகான். பல தர்மங்களை செய்து ராஜ்யத்தை பல காலம் ஆண்டு பல யாகங்களையும் செய்தான். அபிஷித்ய சுதம் வீரம் பரதம் பிருத்திவீபதி தபசேச மகாபாகா புலஹஸ்யாஸ்ரமம் யயௌ. அவன் அபிஷித்ய சுதம் வீரம் பரதம், அந்த ரிஷபதேவன் தன்னுடையதான வீரனான பிள்ளை பரதனை அந்த ராஜ்யத்துல 100 பேர்ல அவனை வைத்து விட்டு அவன் தபஸ் பண்ணுவதற்காக புலகருடைய ஆசிரமத்திற்கு போனான். புலகர் அப்படிங்கிறது இவருடைய வம்சத்துலதான் இருக்கு. ஏன்னா நாம இப்ப இந்த மாதிரி தபஸுக்காக போனவன் யாரு? ரிஷபதேவன். ரிஷபதேவனுடைய அப்பா நாபி, நாபியினுடைய அப்பா ஆக்னீத்ரன், ஆக்னீத்ரனுடைய அப்பா பிரியவிரதன், பிரியவிரதனுடையதான அப்பா மனு. ஆனால் கர்தம பிரஜாபதியினுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிந்தான் அப்படின்னு நாம சொன்னோம். அந்த பக்கத்துலதான் அந்த புலகர் க்ஷமா அப்படிங்கிறது. அந்த புலகர் க்ஷமா பிள்ளைதான் கர்தமன். அப்போ இவாளுக்கு மாத்திரு வம்சத்துல அந்த புலகருடையதான சம்பந்தம் இருக்கிற காரணத்தினால இவன் அங்க புலகருடைய ஆசிரமத்துக்கு போறானா. அபிஷிக்ய சுதம் வீரம் பரதம் பிருத்திவீபதி. அன்னைக்கு கூட நாம பார்த்தோம், தங்களினுடையதான தாத்தாவாகிறதான சமுதிரத்துல போய் தபஸ் பண்ணார்கள் அந்த பிரச்சேதசுகள் அப்படின்னு 10 குமாராளும் அப்படின்னு பார்த்தோம், தாத்தாவாத்துல போய் அப்படின்னு. அந்த மாதிரி இவனும் தன்னுடையதான மாத்திரு வழியில இருக்கக்கூடிய புலகருடைய ஆசிரமத்துக்கு போனான். தபஸ்தேபே யதா நியாயம் யாஜச மஹீபதிஹி வானப்பிரஸ்த விதானேன தத்ராபி கிருத நிச்சயாஹ. ரிஷபதேவன் வானப்பிரஸ்தாசிரமத்துல இருக்கணும். வானப்பிரஸ்தாசிரமம்னா மனைவிய கூட அழைக்கிட்டு போகலாம். அங்க போய் தபஸ் முதலியவற்றை எல்லாம் பண்ணிட்டு தர்மனிஷ்டனா இருக்கணும் அப்படின்னு. வானப்பிரஸ்த நம்ம பெரியவாள்லாம் கூட எப்படி இருக்கா, இதே கூட நிறைய பேர் நீங்களே கூட இருக்கீங்களோ இல்லையோ. அதாவது ஆபீஸ் ஓடிட்டு கடைசியில ரிட்டையர் ஆன பிறகு ஸ்ரீரங்கத்துல ஒரு வாங்கிட்டு பெருமாளை சேவிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு போய் இருக்கிறவா எத்தனை பேர் இருக்கா. எத்தனை பேர் அடியனை சுத்திய நிறைய பேர் இங்க சுத்தி மெட்ராஸ்ல சுத்திட்டு அவள் ஸ்ரீரங்கம் ஒன்றும் பெரிய பூர்வீக ஊரா இருக்காது. ஆனா ஸ்ரீரங்கத்துல அந்த சுத்து வட்டத்துல ஏதாவது ஒரு அந்த 4 மாட வீதிகளை தாண்டி, அதாவது ஸ்ரீரங்கம் உத்தர வீதி சித்திர வீதியை தாண்டி வெளியில இருக்கக்கூடியது அடையவடைஞ்சான் வெளியில இப்ப நிறைய பிளாட் எல்லாம் வந்துருக்கு. அதுல போய் இருக்கா பாருங்க. அப்ப நாம பண்றது கூட ஒரு விதத்துல வானப்பிரஸ்தம் தான். மனைவியோட கூட போய் அங்க தபஸ் பண்றத இங்க பக்தி பண்றது, பெருமாளை போய் சேவிக்கிறதுங்கிறது அது கூட கர்மயோகம் தான். பெருமாள் கோவிலுக்கு போய் சேவிக்கிறதுங்கிறது கூட கர்மயோகத்துக்கு இருக்கு. அந்த மாதிரி அவன் வானப்பிரஸ்த விதானேன தத்ராபி கிருத நிச்சயாஹ தபஸ்தேபே யதா நியாயம் யாஜச மஹீபதிஹி. யதா நியாயம் தபஸ பண்ணி யாகாதிகளை பண்ணிட்டு இருந்தான். தபசா கர்ஷிதோத்யர்த்தம் கிருஷோ தமனி சந்ததः நக்னோ விடம் முகே கிருத்வா வீராத்வானம் ததோ கதः. அவன் தபசா கர்ஷிதோத்யர்த்தம் அந்த தபஸ்னால ரொம்பவும் மெலிந்து போனவனாய் வானப்பிரஸ்தாசிரமத்துல இருக்கான். ரொம்பவும் மெலிந்தவனாய், கிருஷாஹா இழைத்து போனவனாய், தமனி சந்ததः தமனி சந்ததான தமனினா இந்த ரத்த நாளங்கள்லாம் புரியும். அந்த ரத்த நாளங்கள்ல தமிழ்ல கூட தமனி நம்ம வென்றி என்னமோ சொல்றாளே, அதுல ஒரு தமிழ்ல அதுக்கு தமனிகள் பெயர். ரத்த தமனிகள் அதாவது நாளங்கள். அந்த நாளங்கள்லாம் உடம்பு முழுக்க தெரியறதான். தமனி சந்ததாக அவ்வளவு இழைச்சி போயிட்டான். கிருஷோ தமனி சந்ததாக நரம்புகள் எல்லாம் நல்லா தெரியக்கூடியவனாய், நக்னாஹா ஆயுதம் என்றதை இது வஸ்திரம் தரிக்கிறதையே விட்டவனாய். அப்புறமா நக்னா வீட்டாம் முகே கிருத்வா. வீட்டி அப்படின்னா ஒரு பந்து மாதிரி ஒரு வஸ்து அந்த கையில வைத்துக் கொண்டு மௌனானசன பிரதஸ்தைஹி ஷிராமய கார்யா. கையில அதுல மௌனத்தையும்
சாப்பிடாமையையும் கொண்டிருக்கக்கூடியவா இப்படி கையில வச்சுட்டு இருப்பாளாம். வியாக்கியானத்துல எங்களாழ்வான் காண்பிக்கிறார். அப்படி விண்டாம் முகே கிருத்வா, வெறும ஒரு சின்ன கல்லு மாதிரி கூழாங்கல் மாதிரி வாயில போட்டிருந்து சாப்பிடவும் மாட்டான், பேசவும் மாட்டாளாம். இது ஒரு விரதமா பண்ணிட்டு இருக்காள். வாயில கூழாங்கல் அது அப்படியே மென்னு இருக்கிறது தான் சாப்பிடறதுக்கு ஸ்தானம். அது இருக்கிற காரணத்தினால மௌனம். அதனாலதான் வீட்டான்னு பேர். வீட்டான்னாக்க ஒரு சின்ன கூழாங்கல் மாதிரி கண்டுக்க பத்து அப்படின்னு இருக்கார். வீராத்வானம் ததோகதாக, வீராத்வானம் வீரர்களினுடையதான வழி. யுத்தத்துல போர்க்களத்துல அடிபட்டு இறந்து போகிறது ஒரு வழி. இன்னொன்னு இப்படி வடக்கிருத்தல் அப்படின்னு பிராயோபவேஷம் அப்படின்னு சொல்றாள். அந்த மாதிரி அவன் இருந்தானா. அவன் போனான். பின்னாடி அவனை பத்தி சொல்ல போறார். ததோ ததஸ்ட பாரதம் வருஷமேதம் லோகேஷு கீயதே. அவனுடைய பிள்ளைதானே அந்த பரதன். அவன் பேரிலேதான் பாரதம் வருஷமேதம் லோகேஷு கீயதே. அவனுடைய பெயர்ல பாரத வருஷம் வருதுன்னு சொல்றாரு. இங்க சொல்றார் பேர. இன்னொரு பாரதன் கூட காண்பிக்கிறார். சில பேர்லாம் இந்த ஜடபரதனை பத்தின்றா, சில பேர்லாம் சகுந்தலாவினுடைய பிள்ளை பரதனை பத்திங்கிறாள். அது ரெண்டு இடத்துலயும் சொல்ல போறா. அந்த மாதிரி பரதாய யத பித்ரா தத்தம் பிராதிஷ்டதாவனம். காட்டுக்கு போற பொழுது, அதாவது காட்டுக்கு போற பொழுது தன்னுடைய பிள்ளைக்கு அந்த ராஜ்யத்தை கொடுத்துட்டு போனான். அதனால இந்த தேசம் பாரதம் ஆயிடுச்சு. சுமதிர் பரதஸ்யா பூபுத்ரா. இப்ப மேல சந்ததிய சொல்ற. வெறும் பெயர்கள் தான். பரதனுக்கு பிள்ளை சுமதி இருந்தான். பரம தார்மிகா கிருத்வா சம்யக் ததௌ தஸ்மை ராஜ்யமிஷ்டமகப்பிதா. அந்த பரதன் நிறைய யாகாதிகளை எல்லாம் பண்ணிவிட்டு அந்த ராஜ்யத்தை சுமதிக்கு கொடுத்தான். புத்திர சங்கிராமித ஸ்ரீ பரதஸ்வமஹீபதி. தன்னுடையதான பிள்ளை இடத்திலே ராஜ்யத்தை கொடுத்து விட்டவனான புத்திர சங்கிராமித ஸ்ரீஹி, பிள்ளை இடத்திலே மாற்றப்பட்ட டிரான்ஸ்பர் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை உடையவனான அந்த பரதன். மஹீபதி யோகாபியாச ரத பிராணான் சாலக்கிராமே தியஜன்முனே. அவன் சாலக்கிராம கஷேத்திரத்திலே யோகாபியாச முறையினாலே பிராணனை விட்டான். சாலக்கிராம கஷேத்திரம்லாம் எவ்வளவு வசதியான கஷேத்திரம். நாம அந்த கஷேத்திரங்களுக்கு எல்லாம் போறோம் அல்ல, அதெல்லாம் இருக்கக்கூடிய தேசத்துல இருக்கோம்னா நமக்கு எவ்வளவு பெரிய பெருமை. அந்த சாலக்கிராம கஷேத்திரத்திலே யோக முறையினாலே பிராணனை விட்டான். சால யோகாபியாச ரத பிராணான் சாலக்கிராமே தியஜன்முனே, பிராணனை விட்டான். அஜாயத விப்ரோசௌ, அவனே பின்னாடி ஜென்மாக ஒரு பிராமணனாக பிறந்தான் இந்த பரதனே. அஜாயத விப்ரோசௌ யோகினாம். ஏன் அவன் பிறந்தான் என்னங்கிறதெல்லாம் சொல்ல போறார், பின்னாடி வரப்போறது. இப்ப வெறும சுருக்கமா அந்த வம்சத்தை சொல்றார். யோகினாம் பிரவரே குலே, யோக நிஷ்டர்களா இருக்கக்கூடிய பிராமணாவினுடைய குலத்திலே அவன் பிறந்தான் அடுத்த ஜென்மால. மைத்ரேய தஸ்ய சரிதம் கதயிஷ்யாமி தே புனः, அவனுடைய சரித்திரத்தை நான் பின்னாடி உனக்கு சொல்லுவேன். சுமதே, இப்போ ரிஷபதேவனுடைய பிள்ளை பரதன், பரத்தினுடையதான பிள்ளை சுமதி. அந்த சுமதே தேஜசஸ்மாதிந்திரத்யும்னோ யஜாயத. சுமதியிடம் இருந்து தேஜசன், தேஜசிடம் இருந்து இந்திரத்யும்னு ஒரு ராஜா. பூரி கஷேத்திரத்தோட சம்பந்தப்பட்டவன் இவனை சொல்லலாமோ என்னவோ. இவன் தான் அந்த இந்திரத்யும்னா தெரியல. பரமேஷ்டி ததா, அவனுடைய பிள்ளை பரமேஷ்டி. தஸ்மாத் பிரதிஹாரஸ்ததன்வயா, அவனுடையதான வம்சத்துல பிரதிஹாரன் இருந்தான். அன்வயன வம்சம். அவனுடைய வம்சத்தவனாய் பிரதிஹாரன் இருந்தான். பிரதிஹாரா ததன்வயா சஹா அன்வயா யசிதா ததன்வயா, அந்த வம்சத்தை கொண்டவனாய் ததன்வயன் இருந்தான். பிரதிஹர்த்தே திவிக்ஷாதா, அவனுக்கு பிரதிஹர்த்தான்னு லோகத்துல பிரசித்தமான பெயரா பிரதிஹாரன் அப்படிங்கிறதான் அவனுக்கு. பிரதிஹர்த்தேதி விக்ஷாதா உற்பன்னஸ்தஸ்ய சாத்மஜா, அந்த பிரதிஹாரனுடைய பிள்ளை பிரதிஹர்த்தாங்கிறதான புகழ் கொண்டதான பிள்ளையா இருந்தா, அவனுக்கு பிள்ளையா இருந்தான் பிரதிஹர்த்தா. பவஸ்தஸ்மாத், அந்த பிரதிஹர்த்தாவுடைய பிள்ளை பவஹா, அந்த பவனுடைய பிள்ளை ததோத்கீதாக, அவனுடைய பிள்ளை உத்கீதன். பிராஸ்தாவிஸ்தத்சுதோ விபூ, அந்த உத்கீதனுடைய பிள்ளை பிராஸ்தாவி. பிருத்துஸ்ததாக, பிராஸ்தாவியினுடைய பிள்ளை பிருத்து. ததோ நக்தாக, நக்தன்னு அவனுடையதான பிள்ளை.
நக்தஸ்யாபி கயசுதாக, நக்தனுக்கு கயன் அப்படிங்கிறதான பிள்ளை. நரோ கயஸ்ய தனயா, கயனுடைய பிள்ளை நரன். தத்புத்ரோ பூத் விராட் ததாக, அந்த நரனுடைய பிள்ளை விராட். தஸ்ய புத்திரோ மகாவீரியோ தீமான், அவனுடைய பிள்ளை மகாவீரியனான தீமான்கிறதான பெயர் கொண்டவனே. தஸ்மாத் அஜாயத மகாந்தஸ்தத் சுதாக சாபூத், மகாந்தன் அவனுடைய பிள்ளையா இருந்தான். மனஸ்யுஸ் தஸ்ய சாத்மஜாஹ, அந்த மகாந்தனுடைய பிள்ளை மனஸ்யு. ஆத்மஜா த்வஷ்டா, அவன் பிள்ளை த்வஷ்டா. த்வஷ்டுஷ்ச விரஜஹ, அவனுடைய பிள்ளை விரஜன். ரஜஸ் தஸ்யாபி, அந்த விரஜனுடைய பிள்ளை ரஜன். அபூத் சுதாஹ ஷதஜித் ரஜசாஹ, அந்த ரஜஸினுடையதான பிள்ளை ஷதஜித். தஸ்ய ஜஜ்ஞே புத்திரசதம் முனே, அந்த ஷதஜித்திடமிருந்து 100 குழந்தைகள் பிறந்தன. விஸ்வஜோதி பிரதானாஸ்தே, அவள் அந்த 100 பிள்ளை, அதுல முதன்மையானவன் விஸ்வஜோதி, எல்லா இடத்திலேயும் பரவக்கூடிய தேஜஸை கொண்டவன். விஸ்வக்கு ஜோதி எஸ்ய, விஸ்வக் சேனர்னா எல்லா இடத்திலேயும் பரவிய சேனையை கொண்டவன். விஸ்வஜோதி பிரதானாஸ்தே யைமா வர்திதா பிரஜாஹ, அப்படி பரதனுக்கு சுமதி, சுமதியிடமிருந்து வரிசையா சொல்லி ஒரு 20 சந்ததியை சொல்லி, அந்த 20 சந்ததி மேல விஸ்வஜோதி முதலியதான 100 குழந்தைகளை சொல்லி, அவளுடையதான குழந்தைகள் வளர்ந்ததே போயிடுச்சு. அந்த யைமா வர்திதா பிரஜாஹ, அவர்களாலே இந்த குழந்தைகள் வளர்க்க பெற்றவர்களாய். தைரிதம் பாரதம் வருஷம் நவபேதம் அலங்கிருதம், இப்படி 9 பிரிக்கப்பட்டிருக்கக்கூடியதான, அதாவது நவதீபங்களாக கொண்டிருக்கக்கூடியதான இந்த பாரத வருஷமே முழுக்க பரவி இருந்திருக்கக்கூடியது. தேஷாம் வம்ச பிரசூதைஷ்ட புக்தேயம் பாரதி புரா, அவர்களினுடைய வம்சத்திலே தோன்றி இருக்கக்கூடிய குழந்தைகளால இந்த பாரதத்தினுடையதான பகுதி, பூமி பகுதிகளானது நன்னா அனுபவிக்கப்பட்டது. கிருதத்ரேதாதி சம்ஞேயம் யுகாட்சியா ஏக சப்ததிஹி, 71 சதுர்யுகங்களுக்கு அவர்களினுடைய வம்சத்திலே வந்திருக்கக்கூடியவர்களாய். நமக்கு ஏற்கனவே தெரியும் 71 சதுர்யுகம்னா ஒரு மனு காலம். அந்த ஒரு மனு காலத்துல இவர்களினுடையதான சப்ததிகள், இந்த சந்ததிகள் வந்திருக்கக்கூடியதா 71 மனு காலம், அதாவது 71 சதுர்யுக காலம் அவர்களால பரவ பெற்றதா இருந்தது. இந்த ரிஷபன், பரதன், சுமதி, அவனுடைய வம்சம் வளர்ந்து 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 விஸ்வஜோதி முதலியவர் வரைக்கும் அவனுடையதான 100 பிள்ளைகள், அவர் விஸ்வஜோதி 100 பிள்ளைகள்ல முதன்மையானவன். அந்த 100 பிள்ளைகள் அவளுக்கு ஏற்பட்டதான குழந்தைகள் அப்படி அப்படிங்கிறதுனால இருந்து அது மனுவந்தர காலம் முழுக்க இருந்தது. கிருதத்ரேதாதி சம்ஞேயம் யுகாட்சியா ஏக சப்ததிஹி, 71 யுக காலங்கள் பர்யந்தம் அந்த வம்சம், அதாவது 71 யுகங்களினுடையதான சதுர்யுகங்களினுடைய ஒரு சக்கரமா இருக்கக்கூடியதான ஒரு முழு மன்வந்தரம், அது முழுவதுமாக அவர்களாலே இருக்கப்பெற்றது. அந்த வம்சத்தவர்களால் ஆக்னீத்ரனுடைய வம்சம், அதாவது பிரியபிரதனுடைய வம்சம், அதாவது மனுவினுடையதான வம்சம், அந்த மனுவினுடைய வம்சத்துல ஆரம்பித்து சுவயம்புவ மனு இருக்கிற பொழுது அவர்கிட்ட ஆரம்பித்து வந்ததான வம்சம் முழுக்க இருந்து சுவயம்புவ வம்சம் ஆரம்பிச்சது. அந்த மனு எவ்வளவு பீரியடோ அந்த முழு காலமும் இவர்கள் வம்சத்தவர்கள் பூமியிலே இருந்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். ஏஷ ஸ்வயம்புவ சர்க்கோ ஏனேதம் பூரிதம் ஜகத், இதுதான் ஸ்வயம்புவ சர்க்கம். அவர்களாலே இந்த ஜகத் முழுவதும் வியாபிக்கப்பட்டது. வாராஹேது முனே கல்பே பூர்வமன்வந்தராதிபாஹ, வராக கல்பத்துல இவரே மன்வந்தரத்துக்கு அதிபராகவும் இருந்திருக்காரே, அந்த ஸ்வயம்புவ மனு அப்படின்னு சொல்றார். இப்படி வாராக கல்பத்திலேயும் இவர் மனுவாக இருந்தாரே, அந்த மனுவினுடையதான மொத்த காலமாகிறதான 71 சதுர்யுக பர்யந்தம் இந்த வம்சத்தவர்களினுடையதான இந்த சந்ததியானது அவர்கிட்ட ஆரம்பித்தது. அவர் காலம் முழுக்க, அவர் மனுவா இருந்த காலம் முழுக்க அந்த சந்ததி குறைவில்லாம வந்து கொண்டே இருந்தது அப்படிங்கிறதாக சொல்லி விஷ்ணு புராணத்தினுடைய முதல் அம்சம், 2வது அம்சத்தினுடைய முதல் அத்தியாயம் முடியாது.
इति श्रीविष्णुपुराणे द्वितीयेंशे प्रथमोऽध्यायः अथ द्वितीयोऽध्यायः मैत्रेयः कथितो भवतः ब्रह्मसर्गस्वायम्भुवश्च मे श्रोतुमिच्छाम्यहं त्वत्तः सकलं मण्डलं भुवः எனக்கு பூமண்டலத்தினுடையதான மொத்த தன்மையையும் சொல்லணும்னு கேட்கிறார். அதனால பூமண்டல ஆகாரம் பூமண்டலத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சொல்ல போறார். அத பெருமாள் அனுகிரகத்துல வரவா நாளைக்கு சேவிக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் போறதானே இருக்குன்னு கொஞ்சம் இழுத்துட்டேன். இதுக்கப்புறம் வெறும் அவளுடைய லிஸ்ட் தானேன்ட்டு எல்லாரும் க்ஷமித்துக் கொள்ளும்போது நடுவுல அது என் காலம் மாற்றி 25 நாள் நடுவில் எழுந்தெல்லாம் பண்ண வேண்டியதா இருந்தது. க்ஷமிச்சுக்கோங்க. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.